கும்ப ராசி ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி. இவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு இவங்களுக்கே சில நேரம் தெரியாது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு அடுத்த கணமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகிடுவாங்க. அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்திங்கன்னா உலகத்தையே ஆள்ற மாதிரி பிளான்லாம் போடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்ன தான் பாடுபட்டாலும் என்ன தான் உழைச்சாலும் நம்ம என்ன தான் சேமிக்கணும்னு நினச்சாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் தடைகளும் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மனதுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெளிநபர்கிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட யோசனையும் கேட்க மாட்டாங்க. இது மற்றவங்ககிட்ட போய் யோசனை கேட்கறது, மற்றவங்ககிட்ட போய் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணுறதெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது. ரொம்ப வித்தியாசமாக சிந்திப்பாங்க. இது மற்றவங்களாம் ஏற்றுப்பாங்கன்னா பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. 10 வழியை யோசிப்பாங்க. சில நேரம் இவங்களோட ஐடியாவை மற்றவங்க கேட்க மாட்டாங்க. என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசித்து பகலாக பிளான் பண்ணிட்டு வரோம், இந்த யோசனையை மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தானே பிளான் பண்ணிட்டு வந்தோம், இவங்க என்ன லூஸா, ஏன் நம்மளுடைய பிளானை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கும்பராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இனி வருகின்ற நாட்களில் குறிப்பாக ஆனி மாதத்துலேருந்து இவங்க ஒரு சில மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க. அது சாதகமான மாற்றமாக பாதகமான மாற்றமாக, குடும்ப வாழ்க்கையில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசி என்பர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அடுத்தது நம்மளா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தனியாகவே சுமந்துக்கலாம், அடுத்தவங்களை கிட்ட சொல்லி அவங்களுடைய மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தில் அவங்க படுற இன்னல்களை வெளியில் அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஆண்களும் அப்படி தான் இருந்தாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பெரும்பாலும் யாருக்கிட்டையுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க, கவலைப்படாத, நம்பிக்கையாக இரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கும்பராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. சரியாயிரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நைட்டு ஒரு 12 மணி தலைவாணி எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம என்ன செஞ்சால் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள். எப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே போயிட்டுருக்கு. நம்ம ஒன்று சொல்கிறோம், நம்ம ஒரு பிளான் போடுறோம், ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லோரும் பிளான் போடுறாங்க. நம்ம பிளானை யாரும் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதிகமாக அவங்க இவங்க நைட்டில் இவங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அடிக்கடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அப்படின்னாவே கூட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தனியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, இருந்தாலும் தனியாக மனசு ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு சில பிளானை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனம் திறந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே தான் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். வெளிநபர்கிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே அந்த கலசத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளிநபர்கிட்ட தெரியாது. ஆனால் அங்கே கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா மனதில் நிறைய கவலைகள் இருக்கும். ஆனால் வெளிநபர்கிட்ட பார்த்திங்கன்னா புன்சிரிப்போடு அட்வைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கனவும் பெருசு, இவங்களுடைய லட்சியமும் பெருசு. வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா சாதாரண வாழ்க்கை இவங்களுக்கு போதாது அப்படின்னு எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது சாதிக்கணும், அதுவும் புதுசாக சாதிக்கணும், வித்தியாசமாக சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சில நேரம் இவங்க சோதிக்கும், நம்பினவங்களாம் இவங்களை விட்டு விலகுவாங்க. எதிர்பாராமல் திடீர்னு வெற்றி தடைபட்டு நிற்கும், தள்ளி போகும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தான் நடக்கும். எல்லாருக்கும் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நடக்காது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு தான் ரொம்ப வித்தியாசமாக நடக்கும். ரொம்ப நம்புவாங்க, என்னுடைய உறவு இவங்க தான் எல்லாமே, என்னுடைய உயிரே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலக
ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகலாம். அதோட கூட கும்பராசி என்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. பெரிய புயலுக்கு பின்னாடி தான் ஒரு வானவில் தோன்றும். அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும். நிறைய இன்னல்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைய புயல் அடிக்கும், நிறைய போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு ஒரு வானவில் வரும்பார் அழகா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு காதல் வந்தால் எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய காதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வார்த்தைகளால் காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க, அக்கறை காட்டுவாங்க. ஒன்று நினச்சி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, உடனே தேவைப்படுற நேரத்தில் அருகில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா முன்னாடி உதவி செய்வாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலமே வித்தியாசமாக சிந்திக்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க முடியாதுன்னா பக்கத்தில் நின்று அதை எல்லாத்தையுமே உதவி செய்வாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய கனவு, இவங்களுடைய லட்சியத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டாங்க. பல தடைகள் வரும், பல சோதனைகள் வரும், இருந்தாலும் எப்படியாவது போராடி அவங்களுடைய லட்சியத்தை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த பரவ ஆணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாத தொடக்கத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற குருவோடைய பார்வை சனி பகவான் மீது பதிவதனால 2ஆம் இடம் புனிதமாகும். 7.5 சனி காலம் என்பதனால குடும்ப சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு ஒழுக்கம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு. இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் கடுமையாக முயற்சி செய்யணும், அதிக போராட்டங்களை போடணும், அதிக உழைப்பை போடணும். இது அதிகமாக போடும்போது எல்லா காரியங்களுமே ஒவ்வொன்றா நடக்கும். அதிகப்படியான திட்டமிடுதல்களையும் கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் போதுமான உழைப்பையும் போட்டிங்கன்னா தான் இதெல்லாம் நடைபெறும். அதற்கான சாத்தியக்கூறும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் பதவியிலேயோ வேலையிலேயோ ஒரு சின்ன இடமாற்றம், வீடே கூட ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அல்லது வீடு மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரியெல்லாம் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். அதே மாதிரி இதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொஞ்சம் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு திருப்தியான நிலை தான் இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 6ல் குரு இருக்கிறதுனால ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல் குரு வந்தாவே பேச்சில் நிதானமாக இருக்கணும். நினைத்ததை சாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் போராடுவீங்க, சின்ன இடைஞ்சல் வரும். அதனால் இந்த கும்பராசி என்பர்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. குறிப்பாக அக்கம் பக்க உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 5, 10 இடத்திற்கு அதிபதி செவ்வாய், சுகஸ்தானாதிபதி. நல்ல இடத்துக்கு வரும்போது இல்லம் தேடி நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சுபகாரியம், சுப நிகழ்வு இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் கடந்த ஓராண்டுகளாகவே உங்ககிட்ட சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்துப்பாங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. எந்த விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. இடம், வீடு, பூமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க, நிலம் வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் கடந்த 5 ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கும். நம்ம பிளான் பண்ணுறோம், ஆனால் எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த பயம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கடன் எல்லாம் கொடுத்துட்டு அதை வசூல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை தான் கடந்த ஓராண்டுகளாகவே இந்த கும்பராசி என்பர்கள் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யாருக்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்தீங்களோ அந்த கடனாளரே உங்ககிட்ட காசை திருப்பி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத இன்னல்களை அல்லது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடும் போதும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் வீண் போகாது. எடுக்கிற
காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆனி மாதம் 21ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் கட்டாயம் நடக்கும். தெய்வ பிரார்த்தனை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க, அல்லது வீட்லேயே கூட ரொம்ப நாளாக நிறைவேற்றாமல் ஒரு சிலர்லாம் வேண்டுதலை வச்சுட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைவேற்றுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. வெளியில் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதற்கான முயற்சியெல்லாம் கூடி வரும். உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. பணிபுரிகிற இடத்துல கூட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனி மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழும். ஏன்னா சனி பகவான் வக்கரகம் பெற்று இருக்கிறார். அந்த வக்கரகம் பெறும்போது உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகம் பெறும்போது 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் அவர் இருக்கிறதுனால, ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க. திடீர்னு வியாபாரத்தில் சின்ன சறுக்கு வரும், மருத்துவ செலவு வரும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியும் சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்யுங்க. தாயாரோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.